வணக்கம் மாணவர்களே, நான் உங்களோட தமிழ் மிஸ் பேசுகிறேன். மாத தேர்வு முடிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்து நம்ம இன்றைக்கி காலையில் பார்க்க போகிற பகுதி என்ன தெரியுமா? இயல் 2 இருக்கக்கூடிய வாழ்வியல் பகுதி. வாழ்வியல் பகுதினா என்ன? வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளை சொல்லக்கூடிய பகுதி. அதை அறநூல்கள் தான் சொல்லணும் அப்படிம்பாங்க. அந்த அறநூல்களில் ஒன்று தான் திருக்குறள். திருக்குறளை பற்றி நமக்கு ஏற்கனவே நிறைய செய்திகள் தெரியும் இல்லையா? ஔவையார் அந்த திருக்குறளை பற்றி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்ற திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். அதாவது அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். அதாவது அந்த சிறிய அளவில் இருந்தால் கூட அது என்ன செய்யும், நிறைய கருத்துக்களை உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பர். அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அதில் முதல் அதிகாரம் என்ன? அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. நல்லா பாருங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அடுத்தவங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. அந்த பொறாமை இல்லாத குணம்தான் நமக்கு நல்ல நெறியை கொண்டு செல்லக்கூடிய குணமாக அமையும். நல்ல வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரும். புரியுதா? ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து, தன்னுடைய மனசில் அவன் என்ன செய்யக்கூடாது, பொறாமைங்கிற குணம் இல்லாமல் இருக்கணும். அந்த குணம்தான் அவனை அழுக்காறு இல்லாத இயல்பு, நல்ல நெறியான வாழ்க்கைக்கு என்ன செய்யும், கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். நல்லா கவனிங்க. பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். சான்றோர்னா யார்? அறிவில் சிறந்த நல்லவர்கள். அவங்க எதை ஆராய்ந்து பார்ப்பாங்க? அதாவது பொறாமை இல்லாத வறுமையையும், பொறாமை இல்லாத ஒருவனுடைய வறுமை, பொறாமை உடைய ஒருவனுடைய செல்வம், ரெண்டையும் அவங்க தான் என்ன செய்வாங்க, ஆராய்ந்து பார்ப்பாங்க. பொறாமை உடையவனுடைய செல்வத்தையும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் அவங்க ஆராய்ந்து பார்ப்பார்கள். சான்றோரால் ஆராயப்படும். அதுக்கு தகுந்தாப்புல அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு நல்ல வழிமுறைகளை சொல்வார்கள். அடுத்த அதிகாரம் புறம் கூறாமை. முதல்ல பார்த்தது அழுக்காராமை. அழுக்காராமையில் என்ன பார்த்தோம்? அழுக்காறு இல்லாமல் வருவோம், பொறாமை இல்லாமல் இருக்கணும். அழுக்காறுனா பொறாமை, அது அவனுக்கு நல்ல குணத்தை தரும்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? பொறாமை கொண்டவனுடைய செல்வத்தையும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புறம் கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லறுக்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லறுக்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறம் கூறுதல் கூறாது. ரொம்ப அருமையான குறள். நம்ம ஒருத்தங்களை தவறாக சொல்லலாம், கண்ணின்று கடுமையாக பேசலாம், அவருக்கு நேராக அதை பேசணும். அவர் இல்லாத போது அவரை பற்றி என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அது தவறான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மனப்பாடக்குடல். எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படிங்கிறாங்க. அப்போ பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்வோம், நம்மகிட்ட இருக்கிறத பார்க்க மாட்டோம், அடுத்தவங்க இருக்கக்கூடிய குறை தான் பார்ப்போம். அப்படி இல்லாமல் பிறருடைய குற்றத்தையும் தன்னுடைய குற்றத்தையும் ஆராய்ந்து வாழ்பவனுடைய வாழ்வில் துன்பம் என்ன செய்யாதான், என்றைக்குமே இருக்காதான். இந்த குறள் நல்லா படித்து பார்க்கணும். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு. அடுத்துமா அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வமே. அருள்னா என்ன? கருணை, இரக்கம், அடுத்தவங்க மேலே பாசமாக இருக்கிறது, இரக்கத்தோடு இருக்கிறது. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வம். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. பொருட்செல்வம்னா பணம் எல்லார்கிட்டையும் தான் இருக்குது, ஆனால் அருட்செல்வம் சிறந்த செல்வம், அதுதான் எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வமாக கருதப்படுவதாக வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? அருளாகிய செல்வம்னா என்ன? இரக்கமான குணம், கருணை ஆகிய குணம் இருக்கவங்க தான் செல்வமுடையவராக கருதப்படுவார்னு சொல்கிறார். அடுத்து வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் போல் செல்லும் இடத்து. மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அப்போ வலியார்னா யார்? வலிமையானவர்கள். ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது, ஒருத்தன் நம்ம சொன்னால் பயப்படுவான்னு தெரியும்,
அவங்ககிட்ட நம்ம பேசுகிறோன்னா அவன் பயப்படுவான். அப்படி நம்ம அவனை பயமுறுத்தும் போது, துன்பப்படுத்தும் போது, தம்மை விட வலிமை உடையவரின் முன், நமக்கு மேலே அவன்கிட்ட நம்ம பேச்சு வச்சுக்கூடாதுப்பா, அவன்கிட்ட பேச முடியாதுப்பா, அவன் ரொம்ப திறமையானவன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த வலிமை உடையவரின் முன் நாம் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ நமக்கு கீழே இருக்கவங்களோட நம்ம பேசுகிறோம் இல்லையா, கோவமாக பேசுகிறோம் இல்லையா? அப்போ நமக்கு மேலே வலிமை உடையவங்கள்ட்ட பேசும்போது நம்ம நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அதான் சொல்கிறார், வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படிங்கிறார். தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமை உடையவரிடத்தில் தான் இருக்கக்கூடிய நிலை எண்ணி பார்க்கணும்னு சொல்கிறார். வாய்மை முக்கியமான அதிகாரம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். மனப்பாடக்குறள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படிங்கிறார். வாய்மை எனப்படுவது என்ன? மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். வாய்மைனா உண்மை. எது உண்மை? மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதலே வாய்மை அப்படிங்கிறார். அடுத்து, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். மனசறிஞ்சு பொய் சொல்லக்கூடாதுப்பா. பொய் சொல்லிட்டோன்னா நம்முடைய மனசே நம்மளை என்ன செய்யும்? வருத்தும், துன்பப்படுத்தும்னு சொல்கிறாரு. அடுத்து, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பான், எப்பொழுதும் இருப்பவராக கருதப்படுவார். யாரு? மனதால் பொய் இல்லாமல் வாழ்பவர். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், மனதால் பொய் சொல்லாமல் வாழக்கூடியவர் உலகத்தார், உலக மக்கள் உள்ளத்துள் எல்லாம் எப்பொழுதுமே இருப்பவர் ஆவார். மனப்பாடக்குறள். சரியா? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லணும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளனும். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று பார்த்தோம் இல்லையா, எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு. 3 குறள். அடுத்து 4வது குறளும் மனப்பாடக்குறள் தான். இறைமாட்சி, அதாவது அரசனுடைய செயல் என்ன, ஒரு அரசினுடைய செயல் என்ன அப்படிங்கிறது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழியினை அறிதலும் அவ்வழியில் பொருளை சேர்த்தலும். இயற்றல்னா என்ன? எப்படி பொருள் வழிமுறை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அறிதல். அடுத்து ஈட்டல், பொருளை சேர்த்தல். காத்தல்னா என்ன? சேர்த்த பொருளை பாதுகாத்தல். அடுத்து காத்த வகுத்தலும், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். அரசின் செயல் மட்டும் இல்லை, மக்களுடைய செயல் அதான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம இந்த கொள்கைகளை பின்பற்றினா சிறப்பான முறையில் குடும்பத்தை என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும். 4 பாயிண்ட். 1 என்ன? பொருள் வரும் வழியை ஆராய்தல், அந்த வழியில் பொருளை சேர்த்தல், சேர்த்த பொருளை பாதுகாத்தல், காத்த பொருளை தகுந்த வழியில் பயன்படுத்துதல். இது 4ம் சிறந்த அரசின் செயலாகும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுமா பயிற்சிகளும் திருவள்ளுவர் பற்றி நூல் குறிப்பும் பார்க்க போகிறோம். திருக்குறளை தந்தவர் யார்? திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் எப்படியெல்லாம் அழைக்கப்படுகிறார் தெரியுமா? எந்தெந்த பெயர்களால் அழைக்கப்படுகிறார் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும், லாஸ்ட் இயரே படிச்சிருக்கிறீங்க. முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் அப்படிங்கிற பெயர்களால் அழைக்கப்படுகிறார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது தெரியுமா உங்களுக்கு? இந்த திருக்குறள் தான். திருக்குறள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படிங்கிற 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பாலில் 35 அதிகாரங்கள், பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள். ஆக மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குமா? 133 அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் எத்தனை குறட்பாக்கள்? 10 குறட்பாக்கள். எத்தனை குறள் இருக்கிறது? 1330 குறட்பாக்கள் உள்ளன. இந்த நூலுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன தெரியுமா? முப்பால், தெய்வ நூல், பொய்யா மொழி அப்படிங்கிற பிற பெயர்களும் உண்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்ப்போமா? வாய்மை எனப்படுவதுனா என்ன? தீங்கு தராத சொற்களை பேசுதல். சரியான பதில் என்ன? ஆவண்ணா, தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்து, டேஸ் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவனுடைய செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். அடுத்து, பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொருள் கூட்டல் செல்வம். மிஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? பொருள் கூட்டல் செல்வம், ஈனா. அதான் சரியான பதில். அடுத்து, யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஈயன்னா. யாது கூட்டன் எனின், யாது கூட்டல் எனின்.
அடுத்து தன் கூட்டல் நெஞ்சு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு. ஆவண்ணா ஆன்சர் என்ன தன்னெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. ஃபஸ்ட்டே ஆன்சர் கரெக்டு, தீதுண்டோ. கவனிங்க, வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். பொருள் செல்வம் என்பதை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் பொருள் கூட்டல் செல்வம். யாதனின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுமா இறைமாட்சி அப்படிங்கிறதுல ஒரு 4 பாயிண்ட் மிஸ்ஸு சொன்னேன் இல்லையா, அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, பொருளை பிரித்து செலவு செய்தல், பொருள் வரும் வழியை அறிதல், சேர்த்த பொருளை பாதுகாத்தல், பொருளை சேர்த்தல் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம என்ன பார்த்தோம், மிஸ்ஸு நம்பர் போட்டிருக்க பாருங்கள் 1 2 3 4ன்னு. நீங்கள் நம்பர் போடக்கூடாது, எடுத்து என்ன செய்யணும் எழுதணும். சரியா? முதல் இது என்ன, பொருள் வரும் வழியை ஆராய்தல் அறிதல்னு பார்த்தோம் இல்லையா. இரண்டாவது என்ன, பொருளை சேர்த்தல். ஈயனா தான் இரண்டாவது, ஆவண்ணா தான் 1. மூணாவது என்ன, சேர்த்து வைத்த பொருளை பாதுகாத்தல். ஈனா. நான்காவது என்ன, பொருளை பிரித்து செலவு செய்தல். பொருளை சேர்த்த பொருள் வரும் வழியை அறிதல், பொருளை சேர்த்தல், பொருளை பாதுகாத்தல், பொருளை பிரித்து செலவு செய்தல். இந்த கொஷின் ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கேன், அசைன்மெண்ட்டில் நோட்டில் காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் சொற்களை கொண்டு திருக்குறள் அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. நிறைய பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம குறளை ஃபார்ம் பண்ணி எழுதணும். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அது ஒரு குறள். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அடுத்து, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்கான குறளை நம்ம என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து எழுதணும். அறவழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர் தேசத்தந்தை காந்தியடிகள். அவர் தம் சிறு வயதில் அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தார். அதில் அரிச்சந்திரன் என்னும் மன்னன் பொய் பேசாமல் என்னும் அறத்தை எத்தகைய சூழ்நிலையிலும் தவறாமல் கடைபிடித்தார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அரிச்சந்திரன் அப்படிங்கிற மகாராஜா பொய்யே பேச மாட்டார், கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். இந்த நாடகத்தை கண்ட காந்தியடிகள் தாமும் பொய் பேசாமையை கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டார். உறுதியாக மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்கிறது. அதனை தம் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினார். இப்பண்பே காந்தியடிகள் எல்லார் இதயத்திலும் இடம் பிடிக்க காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 குறள் கொடுத்துருக்காங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு இதுக்கு மேட்ச் ஆனதா, இல்லை வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லலா, இல்லை உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உள்ளனா. எது சரியானது? 3வது. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உள்ளன். அவன் பொய் சொல்லாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம அரிச்சந்திர மகாராஜை பற்றி என்ன செய்கிறோம், பேசிகிட்டு இருக்கோம். அவர் வழியை பின்பற்றிய மகாத்மா காந்தியை பற்றி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். பிள்ளைங்களா, இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, திருக்குறளில் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்தோம். என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னா, அழுக்காராமை, புறம் கூறாமை, அருளுடைமை, வாய்மை, இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரங்களை பார்த்தோம். அதற்குள்ளே விடைகளை தேர்ந்தெடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பயிற்சிகள் பார்த்துருக்கோம். சரியா? இப்போ நீங்கள் இந்த மனப்பாட குறட்பாக்கள் எத்தனை குறட்பாக்கள் இருக்குது தெரியுமா? 1 2 இறைமாட்சியில் 1 இருக்குது, வாய்மையில் 2 இருக்குது, அதுக்கப்புறமாக புறம் கூறாமையில் 1 இருக்குது. ஆக மொத்தம் 4 குறட்பாக்கள் இருக்குது. இந்த 4ஐயும் நீங்கள் படித்து என்ன செய்யணும், தெளிவாக எழுதி பார்க்கணும். மிஸ்ஸு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டை கிளாஸ் நோட்டை கரெக்டாக நீட்டாக என்ன செய்யணும், எழுதணும். சரியா? நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாமா?